சென்று பிரம்மாவிடம் வந்து, ஐயா, யாரோ தவத்தில் சிறந்த துர்வாசகர் வந்திருக்கிறார் என கூறுகிறார். துர்வாச மகரிஷி வர சொல், வந்து என் பாதத்தை பணியச் சொல் அப்படி என்று பிரம்மதேவர் காவலாளியிடம் உரைத்தார். காவலாளி அப்படியே ரிஷியிடம் உரைத்தார். அதற்கு ரிஷி, நாம் வந்திருக்கிறோம், நம்மை மதியாமல் இருக்கிறானே, இந்த பிரம்மனுக்கு சாபம் தர வேண்டும் என்று எண்ணி, அடே பிரம்மதேவா, உன் சத்தியலோகம் வந்தேன், என்னை மதியாத காரணத்தால் உனக்கு சாபம் தருகிறேன். உனது 5 தலையில் ஒரு தலையானது அருந்து விழும், அதாவது ஒரு சிரம் அருந்து விழும். உன் 5 சிரத்தில் ஒரு சிரம் அருந்து விழும் என சாபம் தந்தார் ரிஷி. அதற்கு பிரம்மதேவர், அடே துர்வாசகா, உன்னை படைத்தவனே நான் தான், உன் சாபம் என்ன செய்ய போகிறது என ஏராளமாக பேசுகிறார் பிரம்மதேவர். துர்வாசகர், முதலில் பிரம்மலோகம் வந்தோம், நம்மை மதிக்கவில்லை, அடுத்து கைலாயம் செல்வோம் என எண்ணி செல்கிறார் ரிஷி. கைலாயம் வந்து அங்குள்ள சிவகணங்களை அழைத்து, நான் துர்வாசகன் வந்திருக்கிறேன் என்று சிவனிடம் சொல்லி வாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். சிவகணங்கள் அப்படியே சிவனிடம் உரைக்க, அதற்கு சிவன், அப்படியா, என் மீது